கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போட்டியிடும் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் அவர் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வியாபாரம் மேற்கொண்டும் பரப்புரை மேற்கொண்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையோடு நிறைவடைகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விருத்தாச்சலத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தினுடைய பரப்புரை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல அந்த பாலக்கரை கவுண்டானா பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று ஈடுபட்டார். மேலும் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை பகுதிகளில் காய்கறி வாங்கி கொடுத்து டீ கடையில் அமர்ந்து டீ குடித்து கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் 3 பவுன் செயினை கண்டறிந்து அதனை ஒப்படைத்தவர்களையும் அழைத்து சென்று அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாராட்டி பொன்னாடை தெரிவித்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரை விருதாச்சலம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தொகுதி. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் முதலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான தொகுதி. அதனால் இந்த தொகுதியில முழு வீச்சோடு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். சொல்ல போனோம் என்றால் இங்கே நான் இருப்பேன், அதாவது விருதாச்சலம் பகுதியிலே நான் இருப்பேன், மக்களுக்காக பல்வேறு பணிகளை இங்கிருந்து நான் செய்ய போகிறேன், ஒரு நாள் மட்டுமே சென்னைக்கு செல்வேன் என்றும் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்து இந்த இடங்கள்ல தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை கண்டறிந்து மக்களுடைய தேவைகளை தீர்ப்பேன் என்றும் அவர்கள் தனிப்பட்ட முறையில நான் செய்து தருவேன் என்றும் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த காட்சிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வாக்கு சேகரிக்கும் போது தேங்காய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், வியாபாரிகள், வாழைப்பழ வியாபாரி, கீரை வியாபாரி என்று ஒவ்வொருவராக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்திலே பயணம் செய்து பயணிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். நாகமுத்து, தகவலுக்கு நன்றி.